பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் நன்றாய் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இயேசுப்பா இம்மட்டுமாய் நம்மளை கிருபையோடு வல்லமையோடு பாதுகாத்து கொண்டு வருகிறார். அவருடைய தயவுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அவருடைய அன்பு நம் மேலே எவ்வளவு பெரியது நினைச்சு பாருங்க. நாம் நினையாத நேரங்களிலே ஆச்சரியமாய் அதிசயமாய் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. ஒருவேளை நாம் நினைப்போம், அவர்களிடத்தில் நாம் சென்றிருந்தோம், அவர்கள் தான் நம் உதவி செய்தார்கள் என்று. இல்லை, நம்முடைய முயற்சினாலே, நம்முடைய ஞானத்தினாலே, நம்முடைய படிப்பின் அறிவினாலே இவைகளெல்லாம் நாம் பெற்றுக்கொண்டோம் என்று அல்லவா? அப்படி இல்லை என் சகோதரனே, சகோதரியே. கர்த்தருடைய கிருபையினாலேயே இவைகளெல்லாம் நமக்கு வாய்க்கச் செய்தது, நம்ம வாழ்க்கையில் நடைபெற்றது என்று நாம் உணர்ந்து அவரை நன்றி இருதயத்தோடு துதிக்க வேண்டும். அவரை துதிக்க 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 எண்ணடங்கா ஆசீர்வாதங்கள் உங்களை வந்து சேரும். ஒருவேளை ஆசீர்வாதங்களுக்கு பதிலாக கஷ்டங்கள் வரலாம். முன்னதாக வேதனைகள், சோதனைகள், துக்கங்கள், துயரங்கள் வரலாம். ஆனால் சோர்ந்து போகாதிருங்கள். சோர்ந்து போகிற நிமித்தமாய் சாத்தான் தான் நம்மை ஆட்கொள்ள முடியும். நாம் கர்த்தரிடத்தில் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு என் தேவன் இதை செய்து முடிப்பார் என்ற மன தைரியம் நமக்குள்ளே வேண்டும். அப்படி இருந்து ஜெபிக்கும் ஜெபத்தை கர்த்தர் விரும்பி கேட்டு உங்களுடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்வாராம். வேதம் நிச்சயமாய் சொல்லியுள்ளது, விசுவாசமுள்ளவனாயிரு, அவ்விசுவாசமுள்ளவனாயிராதே என்று. ஒரு காலம் அவ்விசுவாசமுள்ள இருதயம் நமக்கு இராதபடி விசுவாசமுள்ள பரிசுத்தமுள்ள இருதயம் நமக்குள்ளே இருக்க அவரை நாம் அண்டி சேருவோம். நம்முடைய யோசனைகள் பலவிதமாய் இருக்கும். நாம் அப்படி செய்திடலாம், இப்படி செய்திடலாம், இந்த வழியிலே நடக்கலாம், அந்த வழியிலே நடக்கலாம் என்று. உன் நினைவுகள் வேறே, என் நினைவுகள் வேறே என்று வேதம் குறிப்பிட்டு இருக்கிறதை நினைத்து பாருங்கள். ஏசாயா 55 வசனத்திலே உன் நினைவுகள் வேறே, என் நினைவுகள் வேறே என்று சொன்ன தேவன் அவருடைய நினைவின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிறது என்பதை நாம் அறிந்து கர்த்தருடைய வழியின் பிரகாரம், அவருடைய விருப்பத்தின் பிரகாரம் நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது எல்லாம் ஆசீர்வாதமாய் நம் வாழ்க்கையிலே அமையும். சரி, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போம். 1 பேதுரு 3 வசனம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்கரிப்பாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது என்று சொல்லப்பட்டுள்ளது. அவரை போல நாம் சாந்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சாந்தமுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது பலவிதமான நன்மைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மனிதர் இருதயத்திலே பேசி நம்முடைய தேவைகள் எல்லாம் ஜெயமாக முடியும். மறைக்கப்பட்டிருக்கும் அந்த சாந்தமுள்ள அமைதலுள்ள ஆவியாகிய பரிசுத்த இருதயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று மறைக்கப்பட்டு இருக்கும் அந்த சாந்தமும் பொறுமையும் சமாதானமும் உள்ள இருதயம் எனக்கு இருக்க வேண்டும் ஆண்டவரே. என் குடும்பத்திற்கு அப்பேற்பட்ட குணம் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த அலங்காரமான ஆசீர்வாதத்தை தேவனுடைய பார்வையில் காணப்படுகிறபடி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவரிடத்திலே நாம் விண்ணப்பம் செய்வோம். ஆண்டவரே, ஒருபோதும் ஒரு நாளும் உம்மை விட்டு பிரியாதபடி, உம்முடைய நினைவுகளை விட்டு நான் மறைக்காதபடி, உம்முடைய நினைவின் பிரகாரமே என்னை நடத்தும் ஆண்டவரே என்று நம்முடைய வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார், அவர் ஆசீர்வதிப்பார், அவர் நம்மை மகிமைப்படுத்துவார் என்ற மன தைரியம் உங்களுக்குள் இருக்கும் பொழுது பலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள
பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். எப்பொழுதும் கர்த்தரிடத்திலே நாம் சாந்தமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். மனிதர்கள் மத்தியிலேயும் கூட அப்பேற்பட்ட சாந்தம் நமக்குள்ளே இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூர்ந்து சந்தோஷப்படுகிற ஒவ்வொரு ஆத்மாவையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. அவர்களுடைய வாழ்வு நாட்கள் நீடித்து நிலைத்திருக்க அவர்களுடைய சந்தோஷம் எப்பொழுதும் அவர்கள் குடும்பத்திலேயும் அவர்கள் இருதயத்திலும் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. நீங்களும் கர்த்தருக்கு, ஆண்டவரே இம்மட்டும் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறீரே, இந்த பெரிய சந்தோஷத்தையும் நினைவு கூறத்தக்க பாக்கியத்தையும் எனக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்களே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே என்று ஸ்தோத்திரத்தோடு கூடிய நன்றி பலியை கர்த்தருக்கு ஏறெடுப்போம். கிறிஸ்துவுக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.